கழனிக்கு வந்தோங்க. கழனிக்கு வரும்போது இவர் மாங்காய் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணார். பிளான் பண்ணும்போது யோசித்தேன். கிணத்த பார்த்தா கீழே வந்து ரொம்ப வறண்டு போயிடுச்சு. தண்ணிலாம் இல்லை, சித்திரை மாதம்ல, அதனால் தண்ணியே வறண்டு போயிடுச்சு. தண்ணி எப்பயுமே மழை டைமில் மடி நிறையா இருக்கும் தண்ணி, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ தண்ணி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மாங்காய் பறிக்கிறதுக்காக கயிறு இல்லையா, அதனால் ஒரு வைக்க இதை திரிக்கிறார் பாரு. கோல் கூட பக்கத்தில் இருக்குது பாருங்கள். எப்படி அதை எப்படி கட்டுறதுக்கு கயிறு இல்லாமல் ரொம்ப யோசித்து வைக்க தெரியாது. அப்புறம் வந்து மாங்காய் இது பப்பாளி பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பப்பாளி ஒன்று ஒன்றா பறிக்கிறாரு. பறிச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு பப்பாளி பறிப்பார். அந்த பப்பாளி பறிக்கும்போது அது அப்படியே நசுங்கி போயிடுச்சுங்க. அந்த பப்பாளி நசுங்கிங்க பாருங்கள், விழுந்த உடனே அப்படியே நசுங்கி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பப்பாளிலாம் பொறுக்கி வச்சிட்டோம். ஒரு வழியாக பப்பாளியை பொறுக்கி வச்சிட்டோன்னே ஒரு சில பப்பாளி ஆனால் நல்லா தான் இருந்தது. ஒரு பப்பாளி மட்டும் அப்படியே நசுங்கி போயிடுச்சு. அந்த பப்பாளியில் சாப்பிடு பாருங்கள்.